மூன்றாம் பாலினத்தவரையும் ஒரு மனுஷனா மதிங்க சார். ஏன் அவங்கள பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குது? அவங்க என்ன அவ்வளோ அருவறுப்பான ஒரு பிறப்பா என்ன அப்படின்னு பயங்கரமாக வக்காலத்து வாங்குவாங்கல்ல. முதல்ல அவங்கள மற்றவங்கள மனுஷனா மதிக்க சொல்லுவிட, நார்மலாக இருக்கிறவங்கள அவங்க மதிக்கட்டும், அதுக்கப்புறம் பேசலாம். ஏன்னா இப்போ சில பேர் அப்படியே தூக்கிட்டு வந்துடுவாங்க. திருநங்கைகளை பற்றியோ திருநம்பிகளை பற்றியோ தப்பாக பேசுறதுக்கு எந்த ஆம்பளைக்கு எந்த பொம்பளைக்கு தகுதியே கிடையாது. அவங்க தான் உயர்ந்த பிறப்பு, அதை மனப்பூர்வமாக ஒத்துக்கிறோம். அவங்க 2 ஆம்பளை பொம்பளையை காட்டிலும் பெஸ்ட்டு அவங்க தான். ஆனால் அதெல்லாம் ஒழுங்காக இருக்கிறவங்களுக்கு அவங்கள பற்றி வேணும்னு யாரும் தப்பாக பேசலை. தப்பான வேலையை பார்க்குறாங்கல்ல, அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதுல என்ன தப்புன்ற, அவங்கள கேவலமாக தான் பேசுவான். வேறு எப்படி பேசுவோம்? தப்பான வேலைன்னா நீங்கள் ஏதோ தப்பான இதெல்லாம் நினச்சிக்காதீங்க. அந்த தப்பான வேலை இல்லை. உண்மையிலே ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்க முடியல, ஒரு பார்க்கு, பீச்சு, ட்ரெயின், பஸ்ஸு, ஒரு மினி வேனு, இன்னும் ஆட்டோக்களை மட்டும்தான் அவங்க ஏறலை. எந்த இடத்துக்கு போனாலும் மறைச்சிடுறாங்க. அதுவும் ஒரே ஒரு ஆளாக இருந்துச்சுன்னா அது பேசாமல் ஒதுங்கி போயிடும். இல்லை அப்படின்னா போயிடும். ஒரு 4-5 பேர் இருந்துட்டாங்கன்னு வைங்கள, அவனை பிடிச்சி உரித்து முழுசாக அந்த கஸ்டம்ஸில் ஆஃபீஸை செக் பண்ணி அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அனுப்புகிறாங்க. சிறுவாபுரியில் இப்போ நடந்திருக்கு. சிறுவாபுரியில் நடந்திருக்கு. இங்கே முருகன் கோயில் இருக்குல்ல, மரகத முருகன், அங்கே நடந்திருக்கு. அங்கே சாதாரணமாக நம்மளை மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆணுச்சுன்னா கூட பரவாயில்ல. இப்படியெல்லாம் மறிச்சுக்கிட்டு கோயிலுக்கு உள்ளே போகிறவங்கள திரும்ப வெளியில் உண்டியலில் காசு போகிறாங்களோ இல்லையோ, தட்டில் காசு போகிறாங்களோ இல்லையோ, இவங்களுக்கு தச்சனையை வச்சுட்டு தான் அவங்க வெளியிலே போக முடியும். டோல்கேட் மாதிரி நின்றுட்டாங்கன்னு வைங்கள. இந்த பிரச்சனை போலீஸ்க்கு போய் அங்கே போலீஸு வந்துருச்சு. பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த போலீஸு அவங்கள வெளியில் துரத்துறது. அந்த டிஎஸ்பி அம்மாவை அங்கே டிஎஸ்பி அம்மாவை ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு. அந்த அம்மாவை அங்கே இருக்கிற ஒரு திருநங்கை என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இன்னமும் நான் எவ்வளோ மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன் பாருங்க. என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு, பொல்லேன்னு ஒன்று விட்டுச்சு. அவ்வளோ பேர் கூட்டத்தில், அவ்வளவுதான் சார். ஆனால் ஒரு டிஎஸ்பி நிற்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு பெட்டாலியனே நிற்கிது. ஒரு 30 பேர் நிற்கிறாங்க. போலீஸு யாருக்கும் பயப்பில்லை, போகமாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டு நிற்கிறாங்க கோயில் வாசலில். அந்த டிஎஸ்பி அம்மா அடித்ததுக்கப்புறம் யார் மேலே கை வச்சா? அவள் யார் என் மேலே கை வைக்கிறதுக்கு? அவள் எப்படி என் மேலே கை வைக்கலாம்? அவள் குடும்ப நாசமாக போயிடும், அவள் குழந்தை நாசமாக போயிடும். நடுத்தெருவுக்கு இப்போ என்னென்ன சாபம் கொடுக்க முடியுமோ எவ்வளோ சாபம் வேணாலும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிஎஸ்பியை மிரட்டுறது, என்னையே அடிச்சுட்டு இல்லை எல்லாத்தையும் அவுத்து போட்டு உன் முன்னாடி நான் நிற்கிறேன். ஆக்சுவலி பேர் தான் திருநங்க, அவங்க ஒரு ஆண் உடல் அமைப்பில். ஒரு டிஎஸ்பி, லேடி டிஎஸ்பி, அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது இவங்க மேலே. நம்மளை மாதிரி ஆட்கள் சார் ஒன்றும் இல்லை சார். கோயிலேருந்து வெளில வந்துட்டோன்னு வைங்கள, வழியில் மறித்து வழிப்பறி பண்ணுவாங்க. இன்னும் நம்மளை அவங்க அடித்து மட்டும்தான் காசு வாங்குறோம். இதையெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச சொல்கிறீங்களா என்ன? அந்த சுச்சுவேஷனில் இருந்து பார்க்க ஃபேமிலியோடு போகிறவங்களாம் செத்தான். இவங்க கொடுக்குறது காசு இல்லை, அவங்க எழுதுறது தான் மொய். பர்ஸை பார்த்துட்டு அது 500 இருந்துச்சுன்னா அந்த 500 பர்ஸ்லேருந்து எடுக்காமல் கிளம்ப மாட்டாங்க. இது எல்லா ஏரியாலையும் நடக்குது. பஸ்ஸில் எல்லாம் ஏறி காசு கொடுக்கலன்னா திட்டிட்டு போவாங்க. பதிலுக்கு பேசலன்னு வைங்களே காட்டிட்டு போவாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி காட்டிட்டு போவாங்க. இது பல பேர் அனுபவிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு அலர்ஜியாகவே மாறி விட்டு வருது. அவங்க அரைஞ்சதில் எந்த தப்பு இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒரு போலீஸுக்கு இவ்வளோ பெரிய ஒரு போலீஸுக்கு பயப்படலைன்னா நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுறது? இவங்க அப்படி ஒன்றும் குறைவாலாம் சம்பாதிக்கல சார். நல்லா வசூலுக்கு போவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. உண்மையிலே ஒரு கடை உறப்புக்கு போனாங்கன்னா 5000 ரூபா குறைஞ்சது. கேவலம் அந்த கடையோட ஒர்த்து 5000 ரூபா இருக்காது. ஆனால் 5000 ரூபா வாங்கிட்டு வருவாங்க. இன்னும் 50,000 வாங்குகிற கேஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நிறைய இருக்குது. அவங்க கொடுக்குறத வாங்குறத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, பிடுங்குறத பற்றி தான் இப்போ பிரச்சனை. இப்போ அவங்க போலீஸுக்கு அடங்க மாட்டாங்க, அப்புறம் இவங்களுக்கு அடங்க மாட்டாங்க. அப்புறம் அவங்கள யாரு தான் அடக்கிறது? இல்லை இவங்களுக்கு பயந்துட்டு கோயிலுக்கு போகாமல் இருந்துடலாம். தெரியல சார், இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்றத
நீங்கள் தான் பார்த்து கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கணும். முதல்ல இவங்க கிட்டது அவங்கள நீங்கள் காப்பாற்றுறது இருக்கட்டும், அவங்க ஃபேமிலிகிட்டேருந்து அவங்கக்கிட்டேருந்து எங்கள் ஃபேமிலியை தயவு செய்து காப்பாற்று. இவங்களோட போராடி முடியல. சண்டை போட போனோம்னா 7-8 பேர் கூட சேர்ந்துக்கிறாங்க. கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் லஞ்சமாலாம் அடிக்கிறது இல்லை. சில பேர் அடித்து பொம்பளைகளே அடித்து விரட்டி விட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் நிறைய நடக்குது, வெளியில் சொல்லாமல் இருக்கா. இப்போ டிஎஸ்பி வரைக்கும் வந்துருச்சு. இல்லை எங்களால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்கள நாங்கள் சுதந்திரமாக விட்டுட்டோம், அவங்க எங்களுக்கெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா சாபம் விட்டானா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்? நல்லவங்க சாபம் தான் சார் பழிக்கும். உண்மையிலே நல்லவங்க சாபம் தான் போய் காசு கொடுக்கல, அதனால இவங்களை நாங்கள் சாபம் கொடுக்குறோம் அப்படின்னா இது என்ன ப்ரீபே சாபமா இல்லை போஸ்ட் போயிட்டு சாபமானு தெரியல. இந்த சாபம்லாம் பழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தயவு செய்து. ஆனால் எங்கள் சாபம் பழிச்சிடும். ஏன்னா வயிறறிந்து சொல்கிறோம்ல, நாங்கள் கோவத்துலையோ கட்டுப்புலையோ சொல்ல, வயிறறிந்து சொல்கிறோம், இயலாமையில் சொல்கிற சாபம் பழிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எங்களை காப்பாற்றணும்.